அன்புள்ளம் கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ மகா என்பி சேனலின் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா 108 சக்தி பீட ஸ்வர்ண காமாட்சி ஆலயம். அதாவது இது எங்கே இருக்குன்னா மங்களபுரி சேத்திரம் கண்ணந்தாங்கல். சரி, என்னடா இது கண்ணந்தாங்கல்னு சொல்லிட்டீங்களே, எங்கே இருக்குன்னு தெரியலையே அப்படின்னு தானே பார்க்குறீங்க. இப்போது வழி கரெக்டாக பார்த்துடலாம். காஞ்சிபுரத்துலேருந்து பொன்னேரிக்கரை ரூட்டில் போயிட்டு அங்கேருந்து பரந்தூர் ரோடு அதை பிடிச்சோம்னா நேராக கண்ணந்தாங்கல் தான் எடுத்து போய் விடுது. அங்கே 108 சக்தி பீடம் பக்கத்துலேயே இருக்குது. அதாவது சாலையோரமே இருக்குது. அதனால் தேட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் சென்னையிலேருந்து வரும்போதும் அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. இந்த ரோடு எங்கே முடியுதோ அங்கேருந்து அது அந்த பக்கமும் வரலாம். அதனால் ரொம்ப ஈஸியான வழி தான். ஏன் நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, வருஷாந்திர வசந்த நவராத்திரி மகோற்சவம் வருகிற 19/3/2026 அதாவது வியாழக்கிழமை துவங்குது. அன்னையிலேருந்து 27/3/2026 வரைக்கும் வெள்ளிக்கிழமை வரையும் நவராத்திரி விழா நடக்கும். இது வியாழக்கிழமை கொடியேற்றத்தோட துவங்குது. நாமும் இன்னைக்கு முன்னையே வந்து இதை எடுத்துகிட்டு இருக்கோம். அநேகமாக வியாழக்கிழமை காலையில் தான் நான் இதை போஸ்ட் பண்ணுவேன். சரி, இப்போது ஆலயத்தை பார்க்கலாம். என்ன அழகாக இருக்குது பாருங்களேன் ஆலயம். 108 அம்மன் உள்ளே இருக்காங்க. நாம அது உள்ளே எடுக்கிறதுக்கு பர்மிஷன் இல்லை. அதனால் பெரியவங்களை கேட்டு அப்புறம் செய்யலாம். இப்போது அங்கே ஒரு சில வேலை செய்கிறப்பங்க தான் இருக்காங்க. அவங்கள கேட்டதுக்கு வெளியே எடுத்துக்கன்னு சொன்னாங்க. வெளியே எடுத்துட்டோம். இதை பார்த்துக்கிட்டே வாங்க. நாளைக்கு நீங்கள் அவசியம் விழாவில் கலந்துக்கணும். கொடியேற்றம் நாளைக்கு நடக்குது. காலையில் வந்துடணும். அதே மாதிரி தினசரி விழாவில் காலையில் பூஜை, கணபதி ஹோமம் நடக்குது. அடுத்தது ரதோற்சவம், அதாவது தினசரி தேர் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. மாலையிலையும் திருவிழா இருக்குது, புறப்பாடு இருக்குது. அதனால் அனைவரும் வந்து கலந்துக்கணும். இது பாருங்கள், என்ன அழகாக இருக்குது பாருங்களேன். உள்ள 108 அம்மன் அவ்வளோ அழகாக இருக்காங்க. அதோட காஞ்சி பெரியவா சிலையும் அங்கே இருக்குது. காமாட்சி அம்மன் ரொம்ப ஜேஜேடிக்காக இருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்காங்க. அவங்கள வந்து பார்க்கணும் நீங்கள். அவ்வளோ அழகாக இருக்காங்க. இந்த திருவிழாம்போது இது ஒரு நல்ல இந்த 108 அம்மனோட வஸ்திரம் தான் இது. துவைச்சி அழகாக காய வச்சுருக்காங்க. இதையும் பாருங்கள். அடுத்தது தினசரி நீங்கள் வரீங்க, பார்க்குறோம். இங்கேருந்து ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை. பரந்தூர் ரோடு வந்தீங்கன்னா கரெக்டாக பொன்னேரிக்கரையிலேருந்து 18 கிலோமீட்டர். என்னது, பொன்னேரிக்கரையிலேருந்து 18 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா அம்மனோட ஆலயத்தை அடைஞ்சிடலாம். அங்கேருந்து அம்மனோட தரிசனம் அழகாக பார்க்கலாம். அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. இதெல்லாம் வஸ்திரம்லாம் காய வச்சுருக்காங்க அழகாக. என்ன அழகாக இருக்குது பாருங்க ஆலயம். ரொம்ப அம்சமாக இருக்குது, அமைதியாகவும் இருக்குது. அழகாக தியானம் பண்ணுறதுக்கெலாம் அருமையான இடம். அழகாக வரலாம். நீங்கள் தினசரி கூட வரலாம். ஆனால் முடியுமா 18 கிலோமீட்டர் வர்றதுக்கு? முடிஞ்ச வரைக்கும் எப்போ உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்போ வாங்க. இந்த திருவிழாம்போது அவசியம் எல்லோரும் வரணும். டெய்லி காலையிலையும் சாயந்தரம் அம்மனோட தரிசனம் பார்த்துட்டு போகலாம். இப்போது ஆலயத்தை சுற்றி பார்த்துட்டோம். நாளைக்கு நானும் வருவேன், நீங்களும் வரணும். எல்லோரும் திருவிழாவில் கலந்துக்கணும். இப்போ நம்ம ஆலயத்துலேருந்து வீட்டுக்கு கிளம்பலாம். வாங்க. வணக்கம்.